அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நீங்கள் தமிழ்நாடு வனத்துறை தேர்வுகளுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களை 100% வெற்றியாளராக்கி இங்கேருந்து யூனிஃபார்மோடு அனுப்புகிறோம். நம்மளோட பயிற்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பயிற்சி தரணும் அப்படின்றது தான் நம்மளோட முக்கிய நோக்கமே. ஸோ நீங்கள் தமிழ்நாடு வனத்துறைக்கு பயிற்சி பெறணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷூராக வந்து ஜாயின் பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவில் தமிழ்நாடு வனத்துறை தேர்வுக்கான சிலபஸ் மற்றும் எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் இந்த தேர்வு அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான், உட்காந்து சின்சியராக படித்தா அப்படின்னா பாஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான நல்ல கல்வி மற்றும் சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்முடைய அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்னை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகும், இருந்தாலும் நீங்கள் இந்த தேர்வுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ டியூரேஷனை பற்றிலாம் கவலைப்படாமல் வீடியோ எவ்வளோ நேரம் ஓடினாலும் உட்காந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்னை பற்றி பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா எந்தெந்த டாப்பிக்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் ஒரு நோட் எடுத்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் மேஜர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா சயின்ஸ், அதுக்கு அடுத்ததாக ஜிகே, அதுக்கு அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இவ்வளோ தான், இந்த 4 பார்ட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இதில் சயின்ஸில் என்னென்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இயற்பியல். இயற்பியல்லேருந்து 15 வினாக்கள் வருது. அடுத்து வேதியியல்லேருந்து சேம் 15 வினாக்கள். அடுத்து தாவரவியல், அதுலேருந்து 15 வினாக்கள். விலங்கியல், அதுலேருந்து 15 வினாக்கள். டோட்டலாக 60 வினாக்கள் பார்த்தா அப்படின்னா சயின்ஸ்லேருந்து மட்டும் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பொதுவாக ஒரு டாபிக் கொடுத்துறது கிடையாது. 6th to 10th அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தலைப்புகள்லேருந்து மட்டும்தான் இந்த வினாக்கள் வரப்போகுது. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தனிப்பட்ட டாப்பிக்கில் அந்த தலைப்புகள்லேருந்து வரக்கூடிய வினாக்களை தேர்வு பண்ணி படிக்கக்கூடிய அறிவை வளர்த்துக்கிட்டாலே போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் வரலாறுலேருந்து 15 கொஸ்டின்ஸ் வருது. இந்திய அரசியலமைப்புலேருந்து 10 வினாக்கள் வருது. இந்திய பொருளாதாரத்துலேருந்து 10 வினாக்கள் வருது. நவீன இந்திய வரலாறுலேருந்து 10 வினாக்கள் வருது. புவியியல்லேருந்து 10 வினாக்கள் வருது. ஓவராலாக 55 வினாக்கள் ஜிகேல மட்டும் வருது. ஸோ அதற்கு அடுத்ததாக நடப்பு நிகழ்வுகள், அதுலேருந்து 20 வினாக்கள் வருது. என்ன தான் நடப்பு நிகழ்வுகள்னு வச்சுருந்தாலும் ஸோ அவங்க கொடுத்துருக்க டாப்பிக்கெல்லாம் மேக்ஸிமம் ஜிகேக்குள்ளேயே கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் ஜிகேவே சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா சயின்ஸோட அதிக வினாக்கள், கிட்டத்தட்ட 5 வினாக்கள் உங்களுக்கு இந்த பொது அறிவு பகுதியிலேருந்து மட்டுமே வருது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா ஃபைனலாக கணிதத்திலேருந்து 15 வினாக்களுக்கான மதிப்பெண்கள் பார்த்தோன்னா கேட்பாங்க. ஸோ ஓவராலாக 150 வினாக்கள். நீங்கள் வந்து 150 வினாக்களுக்கு 120 வினாக்களுக்காவது கரெக்டாக ஸ்கோர் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபாரஸ்ட்டில் போஸ்டிங் கிடைக்கும். ஸோ உங்களோட டார்கெட் இப்போயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 120+ அடித்தா தான் போஸ்டிங் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் கிளியர் பண்ணணுமா இல்லை போஸ்டிங் வேணுமா? போஸ்டிங் வேணும்னா 120+ நீங்கள் வர வேண்டியது இருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்தந்த டாப்பிக்கில் எந்தெந்த பகுதிகளிலிருந்து வினாக்கள் வரும் அப்படின்றத சிலபஸ் பேட்டர்னை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் சயின்ஸில் இயற்பியலில் வந்து பார்த்தா அப்படின்னா பேரண்டத்தின் அமைப்புலேருந்து வினாக்கள் கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பொது அறிவியல் விதிகள், அதற்கு அடுத்ததாக புதிய உருவாக்கமும் கண்டுபிடிப்புகளும், அடுத்ததாக தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கூடங்கள், அதற்கு அடுத்ததாக பருப்பொருட்களின் பண்புகளும் இயக்கங்களும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக இயற்பியல் அளவீடுகள் கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக அளவீடுகள்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அலகுகள்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். காந்தவியல், அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு அடுத்ததாக மின்சாரவியல் மற்றும் மின்னிவியல்லேருந்து கொஸ்டின் வரும். வெப்பம், ஒளி ஃபைனலாக இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தா அப்படின்னா ஃபிசிக்ஸ்லேருந்து 15 வினாக்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா வேதியியலை பொறுத்த வரைக்கும் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள், அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள், அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா செயற்கை உரங்கள் மற்றும் உயிர்கொல்லிகள், நுண்ணுயிர்கொல்லிகள், இதுலேருந்து பார்த்தா அப்படின்னா கெமிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கு அடுத்ததாக தாவரவியலை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அறிவியலின் முக்கிய கருத்துக்கள், உயிரினங்களின் பல்வேறு வகைகள், உணவூற்றம் மற்றும் திட்ட உணவு, அடுத்ததாக சுவாசம், இதுலேருந்து தாவரவியலில் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக விலங்கியலை பொறுத்த வரைக்கும் ரத்தம் மற்றும் இரத்த சுழற்சி, இனப்பெருக்க மண்டலம், சுற்றுச்சூழல், சூழ்நிலையியல், ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம், மனிதனின் நோய்கள், பரவும் நோய்கள் மற்றும் பரவா நோய்கள் உட்பட தற்காத்தல் தீர்வுகள், அதுலேருந்து வரும். அடுத்து விலங்குகள், தாவரங்கள், மனித வாழ்வு, இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக நடப்பு நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிகேலே கவர் ஆயிரும். ஸோ அதில் தேசிய சின்னங்கள், மாநிலங்களின் தோற்றம், புகழ்பெற்ற நபர்கள் மற்றும் இடங்கள், விளையாட்டு மற்றும் போட்டிகள், நூல்களும் நூல் ஆசிரியர்களும், விருதுகளும் பட்டங்களும், இந்தியாவும் அதை அண்டன் நாடுகளும், இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக அரசியல்
பொதுத் தேர்தல் நடத்துவதில் ஏற்படும் பிரச்சனைகள், இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளும் அரசியல் முறையும், அதுக்கடுத்த பொதுமக்கள் மற்றும் விழிப்புணர்வு மற்றும் பொதுமக்கள் நிர்வாகம், இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வரும். அடுத்ததாக சமூக நலம் சார்ந்த அரசு திட்டங்களும் அதன் பயன்பாடுகளும். அடுத்ததாக ஃபைனல் புவியியலில் பேரண்டமும் சூரிய குடும்பமும், அதுக்கடுத்ததாக பருவக்காற்று, மழைப்பொழிவு, காலநிலை மற்றும் தட்பவெப்பநிலை, நீர்வள ஆதாரங்கள், இந்தியாவில் உள்ள ஆறுகள், மண் வகைகள், கனிமங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடுகள் மற்றும் வன உயிரிகள், அடுத்ததாக விவசாய முறைகள், போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து மற்றும் தகவல் பரிமாற்றம், இதிலிருந்து வினாக்கள் வரும். அதுக்கு அடுத்ததாக சமூக புவியியல், அடுத்ததாக மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், இயற்கை பேரழிவுகள், பேரிடர் நிர்வாகம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வரலாறு மற்றும் பண்பாடு, சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள் மற்றும் டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராட்டியர்கள், விஜயநகரத்தின் காலம் மற்றும் பாமினி அரசுகள், அடுத்து தென்னிந்திய வரலாறு மற்றும் பண்பாடு, தமிழ் மக்களின் புராதானம், அதுக்கடுத்த இந்தியா சுதந்திரம் பெற்றது வரை, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இதை படிக்கணும். ஸோ அடுத்ததாக இனம், நிறம், மொழி, பழக்க வழக்கங்கள், இந்தியா மதசார்பற்ற நாடு, தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் பிரபலமான திட்டங்கள், இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள், மத்திய மற்றும் மாநில மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகள், குடியுரிமை, உரிமைகளும் கடமைகளும், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள். ஸோ அதுக்கு அடுத்தா பார்த்தோன்னா மனித உரிமைகள் சாசனம், அடுத்து இந்திய நாடாளுமன்றம், பாராளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், சட்டசபை, உள்ளாட்சி அரசு, பஞ்சாயத்து ராஜ், தமிழ்நாடு, இந்தியாவில் நீதித்துறையின் அமைப்பு, சட்டத்தின் ஆட்சி, தக்க சட்டமுறை, தேர்தல்கள், அடுத்து அலுவலக மொழி மற்றும் அட்டவணை, பொது வாழ்வில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள், மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம், லோக் அதாலத் முறை மற்றும் நடுவர். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய தணிக்கை மற்றும் கண்காணிப்பு தலைவர், இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தகவல் அறிவு உரிமை மற்றும் பெண்கள் முன்னேற்றம், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், இதிலேருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்டங்கள், மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் பயன்பாடு மற்றும் தொழில் வளர்ச்சி, அடுத்து கிராம நல சார்ந்த திட்டமும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளும், மக்கள் தொகை, கல்வி, சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு, வறுமை, தமிழகத்தின் பொருளாதார போக்கு, இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு அடுத்ததாக தேசிய மறுமலர்ச்சி. ஸோ இதில் தேச தலைவர்கள் எழுச்சி, காந்தி, நேரு, தாகூர், பல்வேறு போராட்ட முறைகள், அடுத்து சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டின் பங்கு, ராஜாஜி, வஉசி, பெரியார், பாரதியார் மற்றும் பலர் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா திறனறிதல், இதில் தகவல்களை விவரங்களாக மாற்றுதல், விவரம் சேகரித்தல், தொகுத்தல் மற்றும் பார்வைக்கு உட்படுத்துதல், அட்டவணைகள், புள்ளி விவர வரைபடங்கள், விவர பகுப்பாய்வு விளக்கம், சுருக்குதல், சதவிகிதம், மீப்பெரு பொது வகுத்தி, சிறு பொது மடங்கு, விகிதம் மற்றும் சரிவிகிதம், தனிவெட்டி மற்றும் கூட்டு வெற்றி, பரப்பளவு, கன அளவு, இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கு அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நேரம் மற்றும் வேலை, தக்க அறிவு, புதிர்கள், பகடை, காணொளி தர்க்க அறிவு, எண்கணித தர்க்க அறிவு, எண் தொடர்கள், இதிலேருந்து மேக்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய சிலபஸ், ஓவரால் பேட்டர்னே இவ்வளோ தான். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்தந்த கொஸ்டின்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு பார்த்தோன்னா வினாக்கள் கேட்க போகிறாங்க. ஸோ டாபிக் வைஸ் நீங்கள் மெமரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க 6th to 10th ஸ்கூல் புக் அப்படின்னா ஈஸியாக எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணிடுவீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வனத்துறை தேர்வை பார்த்தோம் அப்படின்னா இந்த முறை கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஷியோராக நம்முடைய அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் 8526837318, இந்த நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.